மனுஷனுக்கு 60 நிமிஷத்தில் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுது, அவனுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, அதை எப்படி அவன் கடந்து போகிறான் அப்படின்றதான் இந்த ஒரு படம். வீடியோ பார்த்துருக்க தந்தி டிவி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி நம்ம இயக்குனர் ஆலிவர் கின்லே அவரோட இயக்கத்தில் எமிலியோ சாக்ரே அவரோட நடிப்பில் சமீபத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் 60 Minutes. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸராக இருக்கார். அதாவது இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரியான ஒரு ஃபைட் பாக்ஸராக இருக்கார். ஸோ அன்றைக்கி வந்து அவருக்கு வந்து ஒரு முக்கியமான மேட்ச்சு. அதே நாள்லேயே அவரோட பொண்ணுங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்த்டே பார்ட்டி. ஸோ அந்த பொண்ணு பர்த்டே பார்ட்டியும் அட்டன் பண்ணாமல் இவர் அந்த மேட்ச் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த மேட்ச் அட்டன் பண்ண போகிறாரு. ஒரு கட்டத்தில் அவங்க ஒய்ஃப் கடுப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா, உன் பொண்ணுக்கு இன்றைக்கி வந்து பர்த்டே, ஸோ அதையும் விட்டுட்டு நீ அந்த பாக்ஸிங் மேட்ச்சில் இருக்க, இன்னும் நீ 60 நிமிஷத்தில் நீ இங்கே இல்லைனா நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு நான் போயிடுவேன்னு சொல்லிடுறாரு. பொண்ணு மேலே அலாதி பிரியமாக இருக்கிறவர் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மேட்ச் அப்படியே விட்டுட்டு இங்கிட்ட ஓடி வந்துடுறாரு. ஸோ இதுக்கிடையில் நம்ம ஹீரோ மேலே அவருக்கே தெரியாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பாக்ஸிங் மேட்ச் மேலே ஒரு பெட்டு கட்டியிருக்காங்க. என்ன பண்ணுறது, இவர் வேறு பாதியில் ஓடிட்டாரே அப்படின்றனால இந்த பெட்டு கட்டினவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை தேடி துரத்திட்டு போகிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் தன் பொண்ணுக்காகவும் தன் பொண்ணு தன்னை விட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு பாச போராட்டத்தினால என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஹீரோ அதுலேருந்து ஓடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த 60 நிமிஷத்துக்குள்ள அவர் வாழ்க்கை எப்படிலாம் மாறுது, அவருக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றது தான் இந்த ஒரு படம். ஸோ அடுத்ததா பாசிட்டிவ்னு பார்க்குறோமா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த படத்தோட கலர் கிரேடிங் அண்ட் லைட்ஸு. என்னடா டே கேமரா ஆக்ஷன் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படத்தில் போய் நீ ஃபஸ்ட்டு இதை சொல்கிறே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அதுதாங்க. ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் லைட்டிங்கை நல்லாவே வச்சுருக்காங்க, சூப்பராக வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு பப்பில் நடக்கிற ஃபைட்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் சரி, யார் கூட சண்டை போடுறாங்கன்னா ஒரு சில இதில் தெரியாது. பட் ஆனால் இந்த படத்தில் ஒரு டார்க்கான இடத்துலையுமே அவங்களோட ஃபேஸ் நல்லா கிளியராக தெரியுது, யார் அடிக்கிறாங்கன்றது நல்லா சூப்பராகவே தெரியுது. அதே மாதிரி கேமராவுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸில் ரொம்ப நல்லாவே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த பாசிட்டிவ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் தாங்க. அவருக்கும் அவர் பொண்ணுக்கு இருக்கிற எமோஷன் சீக்வன்ஸில் தலைவன் சும்மா பின்னி லாண்டுருக்காப்புல நல்லா இருக்குது. உண்மையாகவே வந்து ஒரு பொண்ணுக்காக அவர் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போவாங்க. அவர் வந்து விட்டுட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு, அதாவது அவங்க ஒய்ஃப் டிவோர்ஸ் பண்ணிட்டு போகிறேன்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் கலங்காத ஆள் தன் பொண்ணு தன்னை விட்டு போயிருன்ற பயத்தில் அவ்வளோ மெனக்கெட்டு தன் உயிரையும் பணைய வச்சு நிறைய இடத்துல தப்பிச்சு இது பண்ணி அடி வாங்கி மிதிப்பட்டு அவர் பொண்ணுக்காக வர்ற இடத்துல நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எமோஷன் சீக்வன்ஸில் நல்லா வந்து விளாண்டுருக்காருன்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸு தலைமை பின்னி விளாண்டுருக்காரு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா படத்தோட மியூசிக். ஸோ இதை வந்து நான் பாசிட்டிவில் சேர்க்கவா இல்லை நெகட்டிவில் சேர்க்கவான்றது தெரில. ஸோ அதனால் இதை வந்து சென்டர் மீடியில் நம்ம வச்சு ஒரு மியூசிக்காக நம்ம பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா, ஆவரேஜாக என்ன தேவையோ, எமோஷன் சீக்வன்ஸ்னால் என்ன இருக்கணும், ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்னால் என்ன இருக்கட்டும், ஒரு சேசிங் சீனா வில்லன்கள் வந்து நம்ம ஹீரோவை சேஸ் பண்ணுறாங்களா அது எப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மியூசிக்கை தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து மியூசிக் பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு மீடியமலாக ஒரு ஆவரேஜான ஒரு மியூசிக்காக இருக்குது. ஸோ பாசிட்டிவில் இன்னொன்றும் இருக்குங்க. ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டு வந்து எந்த அளவுக்கு நேர்த்தியாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நேர்த்தியாகவே காமிச்சிருக்காங்க. சும்மா கன் எடுத்து இப்படின்னு வச்சு ஒரு ஃப்ரேம் வச்சு இது பண்ணுறதுக்கும் அந்த ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்லேயே அந்த கேமரா ஆங்கிள்ஸை வந்து கவர் பண்ணுறதுலையுமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குது. ஸோ அடுத்ததை நம்ம அப்படியே நெகட்டிவ் பக்கம் போனோம் அப்படின்னா, திரைக்கதை. அதாவது ஒரு கதை, இந்த கதை நல்ல கதை, ஒரு 60 நிமிஷம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சாலுமே ஸ்டார்டிங்லேருந்து அவங்க வந்து அந்த 60 நிமிஷத்துக்குள்ளே காட்டுறாங்களே பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஒரு மாதிரி மெதுவாக பேசிக்கிட்டே தொண அப்படின்னு தான் போகுது. ஆனால் ரெண்டாவது ஹாஃபில் தான் வந்து படம் வந்து விறுவிறுன்னு போகுது. ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை சேசிங் சீக்வன்ஸு, அவங்க காரில் போகிறதா இருக்கட்டும் சரி, மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த செகண்ட் ஹாஃபில் தான் பரபரன்னு போகுது, நல்லாயிருக்கு. ஸோ அதனால் இந்த முதல் பாதியே கொஞ்சம் தொய்வாக இருக்கனால பார்க்குற ஒருத்தவங்களுக்கு என்னடா இது கொஞ்சம் மெதுவாக போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் பொறுமையாக நின்று நிதானமாக கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஹாஃப் வந்து உங்களை நல்லா பரபரன்னு சூப்பராக வேறு லெவலில் கூப்பிட்டு போயிருது. ஸோ அந்த வகையில் திரைக்கதை கொஞ்சம் வந்து நாங்கள் வேறு மாதிரி பண்ணியிருக்கலான்ற ஒரு ஃபீல் இந்த படத்தில் கண்டிப்பாக கொடுத்தே ஆகுது. ஸோ மற்றபடி வந்து இதில் வந்து நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. மொத்தத்தில் இந்த படம் ஒரு 1.5 மணி நேரம் உங்களை எங்கேஜிங்காக வச்சுக்கிற படமான்னு கேட்டிங்க அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் 1.5 மணி நேரம் உங்களை எங்கேஜிங்காக வச்சுக்கிற படமாக தான் இது இருக்குது. ஸோ இந்த சண்டேக்கு நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்து ஜாலியாக டிவியில் வந்து நெட்ஃப்ளிக்ஸை போட்டு நீங்கள் இந்த படத்தை ஜாலியாக பார்க்கலாம். ஸோ இந்த படம் அவ்வளோதான். இதே மாதிரி வேறொரு படத்தில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசன்னா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.